இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எசேக்கியேல் 5:14. கடந்து போகிற யாவருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை பாலும் நிந்தையும் ஆக்குவேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிற பார்ப்போம். எல்லாரோட மனசுலையும் சில சமயம் ஒரு விஷயம் தோணியிருக்கும். கர்த்தர் ஒருவர் தானே கடவுள். அப்படி இருக்கும்போது கர்த்தரை வணங்குற நாம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஆனால் அந்நிய தேவர்களை வணங்குறவங்க எத்தனையோ பேர் எப்படி இவ்வளோ உயரத்தில் செழிப்பாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அப்போது அந்நிய தேவர்களுக்கும் வல்லமை இருக்குது போல் அப்படின்னு சில பேர் நினைக்கிறது உண்டு. ஆனால் அப்படி இல்லை. தேவனோட பிள்ளைகளாக இருந்த இஸ்ரவேலர்கள் தப்புக்கு மேலே தப்பு செய்யும்போது தேவனுக்கு கோபம் வந்து புறஜாதிகள் பார்க்குற மாதிரி இஸ்ரவேலர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அந்நியர்கள்கிட்ட அவங்களோட தேவைகளுக்கு கையேந்திர மாதிரி நிலைமையில கொண்டு வந்து விட்டு தண்டிச்சிருப்பார். அப்போது நாம் ஒழுங்காக இல்லாததுனால தான் நம்மளை தண்டிக்கிறாரு. அந்நியரை உயர்த்துறாரு. அந்நிய தேவர்கள் அவங்கள உயர்த்தலை. அதுவே நம்ம எல்லா விஷயத்துலேயும் தேவனுக்கு பயந்து சரியாக நடந்தோம்னா நம்மளை கண்டிப்பாக உயர்த்துவார். அப்போ எல்லா தப்பையும் நம்ம மேலே வச்சுக்கிட்டு தேவனை குறைச்சி எடை போடக்கூடாது. நம்மளோட தப்புகள் என்னதுன்றதை உணர்ந்து அதை திருத்திக்க பார்ப்போம். அப்போ தேவன் நம்மளை தண்டிக்கிறத நிறுத்திடுவார். ஆமேன்.